வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹாரி பாட்டருக்கு வந்து ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக ஒரு சீரீஸ் வந்து வரப்போகுது HBO மேக்ஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அந்த சீரீஸை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அதோட அஃபிஷியல் கேஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது டீம் சைட்லேருந்து. அந்த கேஸ்டிங் வந்து நிறைய பேர் இப்போ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ரியோ கேஸ்டிங் மட்டும், அதாவது ஹாரி பாட்டர், அப்புறம் ரான் வீஸ்லி, அப்புறம் ஹெர்மைனி கிரேஞ்சராக வந்து வரக்கூடிய அந்த 3 சின்ன பசங்களை வந்து நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க 3 பேரை பற்றி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து நிறைய மிக்சட் ரியாக்ஷன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் எதுக்குடா இப்போ மறுபடியும் இந்த சீரிஸ் எடுக்கிறீங்க, அது ஓகே, அந்த படங்கள் வந்து ஓஜியாக அந்த மாதிரி சூப்பராக கோட்டடாக இருந்துச்சு, அதுவே இப்போ வரைக்குமே கரெக்டாக தான் இருக்குது, கல்ட்டு கிளாசிக் மாதிரி, அதையும் மறுபடியும் போய் தொட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே, அதில் வந்து சொல்லப்படாத கதைகள் வந்து நிறைய இருக்குது, நீங்கள் இன்னும் கூட எடுத்து கொடுங்க, நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன் பேஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. இந்த நிலையில் அந்த கேஸ்டிங் இருக்கு இல்லையா, அதை வச்சுமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேஸ்டிங், அதாவது அந்த 3 கிட்ஸோட கேஸ்டிங்கும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் முக்கியமாக ரான் வீஸ்லி கேஸ்டிங் மேக்ஸிமம் பக்காவான ஒரு கேஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதே மாதிரி ரெட் ஹெட்டு, அப்புறம் வந்து ஒரு பாவப்பட்ட மூஞ்சி இருக்கணும் ரான் வீஸ்லிக்கு. அந்த பாவப்பட்ட மூஞ்சி இந்த பையன்கிட்ட இருக்குது, அதனால அவர் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் ஆகுறாரு. அப்படின்னா ஹாரி பாட்டருக்கு வந்து அந்த ப்ளூ ஐஸ் வந்து மிஸ் ஆகுது, க்ரீன் ஐஸ் வந்து மிஸ் ஆகுது. அது ஏதோ ஒரு கான்டாக்ட் லென்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஹாரி பாட்டர் கேரக்டருக்குமே வந்து ஒரு யதார்த்தம் வந்து தெரியணும். எனக்கு என்னென்னா, ஆக்டிங்கில் தான் இவங்களுக்கு ஒரு 12 வயசு அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பசங்களுக்கு. ஏன்னா அந்த ஏஜுக்குள்ளே தான் அவங்க ஹாக்வர்ட்ஸ்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. அப்போ தான் கதையை ஆரம்பிக்கும், புக் வைஸ் இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள் வைஸ். ஸோ ஓகே, ஏஜ் வைஸ் கரெக்டான கேஸ்டிங் தான். ஆனால் ஆக்டிவ் இவங்கள்ட்ட இருந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு சின்ன பயம் மட்டும் இருக்குது. ஆல்ரெடி எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட ஒரு 3000 பீப்புள் பக்கம் இன்டர்வியூ பண்ணி தான் இத்தனை பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஆடிஷன் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பக்காவான ஃபில்ட்ரேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்க தாங்க செய்யுது. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாரி பாட்டர் கேஸ்டிங் வந்து கொஞ்சம் அரமணதாகவே இருக்குது. ஒரு 50-50 ஓகே ஏற்றுக்கலாம். இப்போ ஆக்டிங்லாம் புல் ஆஃப் பண்ணிட்டு அந்த மேக்கப்லாம் போட்டு புல் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னா ஓகே ஒத்துக்கலாம். ஆனால் ஹெர்மைனி கிரேஞ்சர் தான் வந்து எனக்கு மனசு கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா எமா வாட்சன்கிறவங்க கிட்டத்தட்ட நம்ம குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருந்த 90s கிட்ஸ், early 2K கிட்ஸுக்கெலாம் ஒரு சைல்டுஹுட் க்ரஷ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அந்த சீரீஸோடையே சேர்ந்து நம்மளும் வளர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அது 5th பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அப்படிங்கும்போது இப்போது இந்த பொண்ணை பார்க்கும்போது இது எப்படா செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து கொஞ்சம் ஒரு மெக்சிகன் ஸ்கின் டோனில் வந்து இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஹெர்மைனி கிரேஞ்சர் வந்து முழுக்க ஒயிட். ஆனால் இப்போ ஃபேன்ஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, புக்கில் வந்து எமா வாட்சன், அதாவது ஹெர்மைனி கிரேஞ்சர் வந்து ஒயிட்னு எங்கேயுமே சொல்லப்படல. அவங்க வந்து ஒரு மட் பிளட், அதாவது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நான் மேஜிக்கல் பேரண்ட்ஸுக்கு வந்து பிறந்தவங்க அப்படிங்கிறது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கே தவிர அவங்க ஒயிட் கலர் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை. அதனால இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓக் அஜெண்டாக இருக்கும் இல்லையா, இந்த ரேசிசம், இந்த நிறைய ரேசஸை வந்து உள்ளே கொண்டு வருவோம், இந்த டைனசிட்டி எல்லாத்துமே வந்து நாங்கள் காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹாலிவுட்டில் இப்போ நிறைய படங்களில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத இடங்களில் அந்த டைனசிட்டியெல்லாம் வச்சு திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு திணிப்பாக தான் எனக்கு இந்த கேரக்டரே வந்து பார்க்க தோணுது. பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாவே வேறு கேஸ்டிங் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மற்றபடி அந்த புக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் படி பல்லு பெருசாக இருக்கிறது, அந்த ஹேரு, மற்ற எல்லாமே வந்து பக்காவாக இருந்தாலும் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு ஹெர்மைனிக்கு வருது. இந்த 3 கேஸ்டிங்கை வச்சு பார்க்கும்போதுமே வந்து ஃபேன்ஸ் ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது இல்லாமல் ஒரு மெயினான 3 கேஸ்டிங்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. 4 கேஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 4ல் தான் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம செவரஸ் ஸ்னீப் இருக்கார் இல்லையா, நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த கேரக்டரை போட்டு குதறி வச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் வரிசையாக சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, டம்பிள்டோர் ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு முக்கியமான லீடு கேரக்டர் வந்து ஹாரி பாட்டர் சீரீஸில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹாக்வர்ட்ஸோடைய பிரின்சிபல். அந்த கேரக்டருக்கு யாரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஜான் லித்கோ அப்படிங்கிற ஒரு ஆக்டர் தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஓகே பயங்கரமாக ஒரு சூட்டபுளான கேரக்டர். இவர் வந்து தாடி அந்த ஹேர் ஸ்டைல் அதெல்லாமே வச்சு இந்த ட்ரெஸ்லாம் போட்டாங்கன்னா அப்படியே பார்க்க டம்பிள்டோர் மாதிரியே தான் இருப்பாப்ல. ஆக்டிங் லைட்டாக கொஞ்சம் புல் ஆஃப் பண்ணிட்டாருனா கூட பக்காவாக நம்பிடலாம், ஓகே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. அதனால் டம்பிள்டோர் கேஸ்டிங்கில் வந்து ஒரு 5 ஸ்டாரே வந்து கொடுக்கலாம், அந்தளவுக்கு பக்காவான ஒரு கேஸ்டிங். டம்பிள்டோரை தாண்டி ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மெகனகல் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க ஹாக்வர்ட்ஸில். மெகனகலுக்கு வந்து ஜானட் மெக்டர் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அந்த ஏஜ் கேட்டகரியாக இருக்கட்டும் இல்லை பார்க்குறதுக்கும் லுக் வைஸும் பர்ஃபெக்டாக சூட் ஆகுறாங்க மெகனகலுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பக்காவான ஒரு கேஸ்டிங் தான் இவங்களுக்கு நடந்திருக்கு. இதுக்கப்புறம் எல்லாரோட ஃபேவரட் கேரக்டராக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹேக்ரிட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சைஸ் டெடி பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ ஒரு இன்னசென்ஸும் அந்த கேரக்டரில் வந்து இருக்கும். முக்கியமாக ஹாரி பாட்டருக்குன்னு வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு காட்ஃபாதர் அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து போற்றி ஆயிருப்பாப்ல. ஸோ அந்த கேரக்டருக்கு யாரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டரை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்டிங்கும் எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். என்ன இவருக்கு கொஞ்சம் சைஸை பெருசு பண்ணி அந்த ஹைட்டு அப்புறம் தாடி அந்த லுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ஹேக்ரிட்டுக்கு மூஞ்சியே பாதி மூஞ்சி தெரியாது, இவ்வளோதான் தெரியும். அப்படி இருக்கும்போது மற்ற கெட்டப் எல்லாமே போட்டாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ஹேக்ரிட்டுக்கு பக்காவாக மேட்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். அவர் முகத்தில் ஒரு பரிதாபம் தெரியுது. ஸோ ஹேக்ரிட் கேஸ்டிங் சூப்பர். இதுக்கப்புறம் நம்ம செவரஸ் ஸ்னேப் கேரக்டருக்கு வந்து யாரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா எசிடியூ அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்டரை தான் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இதை பார்க்கும்போது. எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து கேட்க தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹெர்மைனி கேரக்டருக்கு வந்து சொல்லியிருந்தோம், புக்கில் வந்து அப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்லை, அதனால வந்து அவங்களை கேஸ்ட் பண்ணது ஓகே, அவங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அஜெண்டா வந்து அவங்க திணிக்க விரும்பலை. அதுவே எனக்கு திணிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி எடுத்துக்கிற ஃபேன்ஸும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் செவரஸ் ஸ்னேப்பை பொறுத்த வரைக்கும் புக்லேயே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அவர் ஒரு பேல் எல்லோ கலர் அப்படின்னு சொல்லி, பேல் கலர் தான் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் ஹேர் இருக்கும், க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆக்டரை பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயமே வந்து இவருக்கு ஒத்து போகலை. அப்படி இருக்கும்போது இது எப்படி அக்யூரேட்டான ஒரு கரெக்டான கேஸ்டிங் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்ன மைண்டில் வச்சு இவரை வந்து கேஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. இதுதான் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சிக்கு உள்ளாயிக்கக்கூடிய விஷயம். இப்போ என்னன்னா ஹெர்மைனி கிரேஞ்சர் அப்படிங்கிற அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா இவர் டிராக்கோ மால்ஃபாய் வந்து நிறைய இடத்துல புள்ளி பண்ணிட்டே இருப்பாப்ல, மட் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கேரக்டர் செவரஸ் ஸ்னேப் கேரக்டரும் ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹாரி பாட்டரோடைய அப்பா மூலமாக வந்து புள்ளி பண்ணப்படும். இப்போது அவங்க கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கள புள்ளி பண்ணுறது வந்து ஒரு ரேசிசம் விஷயமாக ஒரு இஷ்யூவாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிராக்கோ மால்ஃபாய் வந்து நம்ம எப்படி கேஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுமா, ஒரு பக்காவான ஒரு இங்கிலீஷ் மேனாக தான் வந்து கேஸ்ட் பண்ணுவார். சின்ன பையன், பயங்கர ஒயிட்டாக ஒரு பிளாண்ட் ஹேரோடு இருப்பாப்ல. அப்படி இருக்கும்போது இவங்களை புள்ளி பண்ணாலே அது ஒரு ரேசிஸ்ட் இஷ்யூவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கேரக்டர் வந்து புள்ளி பண்ணுற சீக்வன்ஸ் காமிச்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ரேசிஸ்ட் இஷ்யூவாக கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த ஒரு அஜெண்டாவே இவங்க பேசணும்னு சொல்லி தான் இந்த கேரக்டர் வந்து இப்படி கேஸ்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ஃபேன்ஸ் மத்தியில் எழுந்திருக்கு. எல்லாரும் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க, இந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. உங்களுடைய கோவமும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடக்கிறதுனால தான் என்ன தோணுது அப்படின்னா, இந்த விஷயமே வந்து வேணாம், இந்த ரீபூட்டே வேணாம், யார் இப்போ உங்கள்கிட்ட ரீபூட் கேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு இல்லையா. இந்த ரீபூட் நம்மளோட அந்த ஓஜி ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த நான் சொன்ன மாதிரி 90s அண்ட் இயர்லி 2K கிட்ஸ் அவங்களுக்கான ரீபூட் இல்லை. இதுக்கப்புறம் வரக்கூடிய யங் ஜென்ரேஷன்ஸ், இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸாக தான் நாங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி HBO Max வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் கேஸ்டிங்கில் ஒரு நியாயம் வேணாமாடா, ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா புதுசாக வரக்கூடிய ஆடியன்ஸ் அப்படின்னா அவங்க பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து இவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. இவங்க தான் ஹாரி பாட்டர், இவர் தான் ஹாரி பாட்டர், இவர் தான் வந்து ரான் வீஸ்லி, இவங்க தான் ஹெர்மைனி கிரேஞ்சர். ஆனால் இவர் தான் செவரஸ் ஸ்னேப் அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் ஆவாங்களா அப்படிங்கிறது தெரியல. புக் படிக்காதவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக தான் இருக்குது. இது இஷ்யூஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் இப்பயே சொல்லிடுறேன். ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி கர்ஸ்ட் சைல்டு அப்படிங்கிற ஒரு படம் வந்து வர வேண்டியதாக இருந்துச்சு நம்ம பழைய கேஸ்டிங்கை வச்சு. அதை கொடுத்தாலே போதும், எதுக்கு இப்போ புதுசாக சீரிஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கர்ஸ்ட் சைல்டு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எல்லாரும் ரொம்ப ஏஜ் ஆகிட்டாங்க, ரொம்ப வளர்ந்துட்டாங்க. இருந்தாலும் டிஏஜிங்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னால் இல்லை, நாங்கள் மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சீரிஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா
சொல்லப்படாத நிறைய கதைகள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெர்மாயினி வந்து ஹாக்வர்ட்ஸில் ஒரு சின்ன ரெவல்யூஷனே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அந்த கதையெல்லாம் நம்ம பார்க்கல. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஸ்னேப்போட கேரக்டரும் வந்து அந்த லவ் அந்த போர்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவருக்கும் ஹாரி பாட்டரோட அம்மாவுக்கும் இருந்த அந்த ஒரு பாண்டிங் வந்து எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் வந்து காட்டவே இல்லை. அது இல்லாமல் டம்பிள்டோருக்கும் செவரஸ் ஸ்னேப்புக்குமான ஒரு பாண்டிங் வந்து இருக்குது. டம்பிள்டோரோட சின்ன பிள்ளையாக தான் வந்து நம்ம டாம் ரிடில்சன் வந்து இருந்திருப்பாப்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அந்த எல்லாத்தையும் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து நாங்கள் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம ஹாரி பாட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவர் தான் இந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த மேஜிக்கல் வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு ஆளை எதிர்த்து நிற்கிற ஒரு கேரக்டர் நிறைய ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து அது எப்படி? அது இவர் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கேரக்டராக காட்டணும் இல்லையா, அதற்கான கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இந்த சீரீஸில் வந்து போகும் அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கனால இதில் படத்தில் ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் வந்து நம்மளால் அடைக்க முடியாது. ஸோ சீரீஸ்னு வரும்போது நம்ம நிறைய சீசன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் சொல்லப்படுது. ஸோ இதுதான் இந்த கேஸ்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுச்சு? ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து மிக்சட் ரியாக்ஷன்லாம் இருக்காங்க. உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த லைக் பட்டனை தட்டுருங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சென்னிங் ஆஃப்.